என்னங்க இது? தலைய வெட்ட வெட்ட முடி வளர்ந்துக்கிட்டே போகுதா? ஏங்க மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டலன்னா எங்க பொறுப்பு இன்னாங்க ஆகுது. மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டணும்னா 5 ரூபாய், அதுவே வருஷத்துக்கு 60 ரூபாய். சாருதான். சரிங்க கட்டிங்க. ஷேவிங் சார், பேப்பர் தரீங்களா? கொஞ்சம் படிச்சுட்டு தரேன். கொஞ்சம்னா இது எனக்கு கிழிச்சா கொடுக்க முடியும். நான் படிக்கிறேன், ஒரு ஓரமா உட்கார்ந்து கேளியா. நடிகை கும்கும் குசாலா தேவி தன் 7வது கணவனை 8வது தடவையாக விவாகரத்து செய்து விட்டார். 9வது கணவனுடன் தலை தீபாவளி கொண்டாட சென்ற இடத்தில் அவருக்கு தலைப்பிரசவம் நடந்தது. பிரசவத்தை டாக்டர் விமலா தேவி கவனித்தார். குறிப்பு: டாக்டர் விமலா தேவி நடிகை குசாலா தேவியின் 2வது கணவனுக்கு பிறந்த 4வது குழந்தை என்பது தெரிந்தது. இப்ப எடுத்து படிச்சு போ. இந்தப்பா. என்ன சார் 2 ரூபா கொடுக்குறா? முடி வெட்டுறதுக்கு 5 ரூபா. ஆமா, இந்த முடியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு முடியா இருக்கலாம், ஆனா இது எங்களுக்கு தங்கம். விலைக்கு வித்துருவோம். சுமாரா என் முடி எவ்வளவு தரும்? 1.5 ரூபா போவோம். உன் கையில 2 ரூபா இருக்கா? என் முடி ஒரு 1.5 ரூபா ஆச்சா? 2 1.5 3 ரூபா ஆச்சா? இந்த எட்டனா 4 ரூபா வச்சுக்க. உனக்கு தர வேண்டிய 5 ரூபாயில 1 ரூபா கம்மி பண்ணிக்க. யோ யோ, இது என்ன பேரம் பேசுற இடமா? இது மரியாதையா காசை கொடுத்துட்டு போ. இல்ல என்ன செய்வ? செய்யறது அவன். என் தலையில இருந்து வெட்டின முடிய திருப்பி கொடுங்க, மீதி காசை தரேன். யோ, என்ன விளையாடுறியா? கூவம் கடல்ல கலந்த மாதிரி எவன் தலை முடியும் இருக்கு. இதுல உன் முடி எப்படியா கண்டுபிடிக்கிறது? என் முடி எனக்கு அடையாளம் தெரியுங்க. பொறுக்கிட்டு போயா. யோ பொறுக்கு போயா. காலங்காத்தால கழுவி விட்டுட்டு போறான். ஏற்கனவே இங்க நாத்தம் தாங்க முடியல. ஏய், வீடு வாடகைக்கு புடிச்சு கொடுத்தல, அந்த கமிஷனை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சார், நீங்க வீடு பிடிச்சு கொடுப்பீங்களா? பின்ன மாடு புடிச்சு கொடுக்கறவனா? என் தொழிலே அதுதான். உனக்கு எவ்வளவு ரூபாயில வேணும்? ஒரு 25 ரூபாயில. 25 ரூபா. 25 ரூபாயில வீடு புடிச்சு கொடுக்க முடியாது. குருவி கூடுதான் புடிச்சு கொடுக்கலாம். முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஆளு தான். ஓ அப்படியா? அப்போ 1 மாச வாடகையை கமிஷனா தரணும். கொடுக்க முடியுமா? தரேன் சார். என்ன கத்திய அங்க பண்றா? மறந்துட்டேன். ஏமா, உங்க அத்தை பொண்ணு தங்க வீட்டுல ஒரு போர்ஷன் வாடகைக்கு கிடைக்கிறாம, அதை புடிச்சு கொடுத்தா என்ன? புடிச்சு கொடுக்கலாம். பையன் தாக்கு பிடிப்பானா? சோமாரி கழுத, எங்கிட்டே வாழாட்ட பொறம்போக்கு பொறுக்கி போற வெளிய. என்னங்க இது? இது தகரம். இனிமே தான் வரும் தங்கம். ஒழுங்கா பாலை கறந்து வாடிக்கைக்காரங்களுக்கு ஊத்துன்னு சொன்னா 1 லிட்டர் பாலை திருடிட்டு தண்ணி கண்ட ஊத்துற போடா. ஓ டாவா, இருடி உன்னை வச்சுக்கிறேன். என்னடா முறைக்கிற? தாயத்தை பெருசா கழுத்துல மாட்டிக்கிட்டு பொம்பளை கிட்ட உதவாக்குறான். போடா. யாரு அது? நீரு பார்த்தா பசு வேண மாதிரி இருக்காரு. இது தங்கம், உன் வீட்டுல ஒரு அறைய வாடகை கூடன்னு சொன்னல, அதான் புடிச்சிட்டு வந்து. இப்ப வீடுதான் முக்கியம். வாடிக்கைக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எல்லா மாடும் அந்த ரவுடிக்கு தான் கருக்கும். ஏவா, இது எல்லா வேலைக்கும் புரோக்கரேஜா? தங்கம், நான் எல்லா வேலைக்கும் புரோக்கர் இல்ல, வீட்டுக்கு மட்டும்தான். சரி, ஒரு நல்ல ஆளை பார்த்து புடிச்சு கொடு. எப்படியா கறந்த? கம்ப பிடிச்சதாங்க கறந்தேன். பின்ன வாழை பிடிச்சா கறப்பாங்க. தங்கம், ஆளை பார்த்தா தத்தியாட்டு இருக்கான். கறக்கிறதுல கில்லேடி. சம்பளமே கொடுக்காம இவனை கறவைக்காரனா வச்சுக்கலாம். ஒரே அமுக்க அமுக்கிட்டா. சரி சரி, வாய உள்ள. வாய உள்ள. இதான் உன் ரூமு. இது என்ன ரூமா? பின்ன சந்தா. பகல்லே இருட்டா இருக்கு, ராத்திரியும் அப்படித்தான் இருக்கும். நீ கொடுக்கிற வாடகைக்கு இந்த ரூம் போதும். ஒத்த கதவு தான் இருக்கும், எப்பவுமே சாத்த முடியாது. உனக்கு வெளிச்சம் வேணும்னா உன் செலவுல பல்ப வாங்கி மாட்டிக்க. காத்து எப்பவாவது வரும், வரும்போது கப்புன்னு புடிச்சுக்க. கக்கூசு கதவு கிடையாது, குளிக்கிற அறைக்கு கதவு கிடையாது. அங்கங்க துணியை மாட்டி தொங்க போட்டு. உன்கிட்ட துணி இல்லைன்னா ஒரு ஓரமா மறைஞ்சு உட்காந்துக்க. இதுக்கெல்லாம் இஷ்டமா இருந்தா இரு, இல்லன்னா இப்ப போயிட்டு. கிராமத்துல இருந்து பழப்பு தேடி வந்திருக்கேன். இதெல்லாம் இல்லாட்டி பரவாயில்லைங்க. சரி, வாடகை 40 ரூபாய், அட்வான்ஸ் 200 ரூபாய் குடு.
தங்கம் பணம் சரியா இருக்கா? மூஞ்சிய பாரு, பீஸ் போன பல்பாட்டம். தங்கம், என் அத்தை பொண்ணு நீ. உனக்காக நான் சம்பளமே வாங்காம ஆள் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இங்க வா. ஏன் பதறி அடிச்சுட்டு ஓடி மேல இருக்க உத்தரவு முறிஞ்சு விழற மாதிரி இருக்கு. அவ்வளவுதானே? அட பாதி சாஞ்சிருச்சுங்க, மீதி இருக்குல்ல. என்னங்க தூணு? யோ, உள்ள வந்து பாரு. சீக்கிரமா பேர் அமைஞ்சிரமா இருக்கு. மெதுவா சரியா, மெதுவா சரி. எங்க சிரிக்க கூட கூடாதா? அப்புறம் உன் இஷ்டம். பாத்தியா, இப்ப ஓடு மட்டும்தான் விழுந்திருக்கு. நீ இன்னும் பலமா சிரிச்ச வீடே விழுந்துடும். அப்புறம் ரிப்பேர் பண்ண செலவு கூட ஒண்ணுதான். ஜாக்கிரதை. ஆமா, கொடுத்து எடுத்துட்டு போற. என்ன பல்லு வலியா? வக்கீல் வீட்டுல இருக்காரா? வீட்டு தவிர எங்கேயும் போறது இல்ல. அப்படின்னா? அட நீங்க ஒண்ணு பேருக்குத்தான் வைக்கல, கோர்ட்டு பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்ல. அப்ப நம்ம வேலை சுலபமா போச்சு. நான் ஒரு பெரிய நாடக நடிகன். நீங்க ஒண்ணு, ஊரே நடிக்கிறாங்க, அதுல நீங்க நடிக்கிறதுல என்ன தப்பு? நடிங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் உங்களை பத்தி நிறைய பேசிக்கிறாங்க சார். பெரிய வக்கீல்னு பேசியிருப்பாங்களே. ஆமா 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 ஆமா. அவர் வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பாரு, கோர்ட்டு பக்கம் போறதே இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஏங்க கோர்ட்டுக்கு போனோம்? ஜட்ஜே இங்க வந்துடுறாரு, கேஸ இங்க வச்சே முடிச்சிருவேன். அப்படிங்களா? நான் ஒரு நாடகத்துல பெரிய வக்கீல் வேஷம் போடுறேன். அதுக்கு இந்த கவுனு கோட்டு இதெல்லாம் தேடுன கிடைக்கல. உங்ககிட்ட போனா கோட்டு வாடகைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. வாடகைக்கா? வடவா, நம்மள என்ன லாண்டரி கடைக்காரன் நினைச்சானா? சரி, வர்றதை விட வேணாம். நாம தான் கோர்ட்டுக்கே போறதில்ல. கழுத கோர்ட்டு போனா என்ன, வாடகையை தான் கொஞ்சம் அதிகமா கேட்போமே. இந்த மனுஷன் பாக்குற பார்வையை பார்த்தா கோர்ட்டுக்கு எக்கச்சக்கமா கேட்பாரு போல இருக்க. நாடகத்துல நடிக்கிறதுக்கு சம்பளமே 20 ரூபாய். இதுல அந்த செயின் மோதிரம் இதுக்கெல்லாம் வாடகை 10 ரூபாய் கொடுத்துட்டேன். இந்த ஆளுக்கு என்னத்தை கொடுக்கறது? கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசணும். எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபாய் வாங்கிக்கங்க. ரொம்ப கம்மியா இருக்குங்க, ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க. 10 ரூபாயா? எனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான். உங்களுக்காக வேணும்னா 6 ரூபாய் 90 காசா வாங்கிக்கங்க. என்னங்க பாட்டா ஷூ விலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? பார்த்து சொல்லுங்க. தீர்மானமா அவ்வளவுதாங்க. இருங்க. கோட்டு சைஸ் சரியா இருக்குமா? கோட்டு மாத்திரம் வேணுமா இல்ல பனியன் சட்டி எல்லாம் வேணுமா? சுத்தமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருங்களேன், சௌரியமா இருக்கும். கோட்டாடா வேணும்? அயோக்கிய பயல, ஒங்கா பயல, கோட்டு போட உடம்படா இது. அயோக்கிய பயல, படவா. ஆண்டவா, மனுஷனுக்கு கைகால் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா தனக்குன்னு ஒரு வேலை வெட்டி இல்லாம இருக்கவே கூடாது. தங்கம், தங்கம், என்ன இடமெல்லாம் கசாம சொல்றது? என்ன நடந்துச்சு உனக்கு? என்னையா, நீ பாட்டுக்கு சினிமாக்கு போயிட்ட. இந்த ஆளு மட்டும் இல்லன்னா எனக்கு பொழப்பு கொடுக்கற இந்த மாடுகளை அந்த ரவுடி பைய காளிமுத்து கொன்னு இருப்பான். நீ தடவை வேண்டாம், நான் தடவுறேன். மறந்து கொண்டா போ, துண்டு மேல போட்டு போய் படுத்துக்க போ. உள்கதவையும் தாப்பா போடு. ஏன் தங்கம் தடவன மாதிரி மெதுவா தடவுங்க. தடவுற இது நானா தேடிட்டது. எத? சேது, ஒரு முக்கியமான விஷயம். தங்கம் என் அத்தை பொண்ணு. ரொம்ப ஒட்டிடாத. யோ, என்ன அது மாட்டுக்கடையில வந்து அசிங்கம் பண்ற? நான் இல்ல, நான் இல்ல, கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி. விவசாய இல்லாத ஆளு. சேது,
வர்றப்போ ஒரு தகர பொட்டியோட வந்த, இப்போ போட்டோவுக்கு ஜட்டி மாட்டி விடுற அளவுக்கு வந்திருக்க. ஒரு முக்கியமான விஷயம், தங்க என் அத்தை பொண்ணு, ரொம்ப ஒட்டிடாத. அட நீங்க ஒண்ணு, அந்த எண்ணமே எனக்கு இல்ல. நானே வேலை கிடைக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலை தானே, ரெடியா இருக்கு. எங்க? இந்த அட்ரஸ்ல போய் பாரு, உடனே உனக்கு வேலை. ஆனா ஒண்ணு, ஒரு மாசத்துக்கு சம்பளம் கிடையாது. அது எப்படிங்க சம்பளம் இல்லாம? எப்படின்னா அது அப்படித்தான். உன் வேலையை பார்த்துட்டு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் சேர்த்து தருவார். அதிர்ஷ்டம் கதவை தட்டுறப்போ தூங்கிடாத, நேரத்தோட இப்பவே போ. என்னங்க? என்னையா பாட்டெல்லாம் பெருசா இருக்கு, எடுப்பு சாப்பாடு ரொம்ப பலமா? ஆமாங்க, என்னென்ன காய்கறி? வடை பாயசத்தோட ஸ்பெஷல். இப்பதான் ஒரு புடி பிடிச்சேன். நம்ம வீட்ல மீன் குழம்பு, வஞ்சிர மீன். சாப்பிடுறியா? வேண்டாங்க, இப்பதானுங்க சாப்பிட்டேன். தங்கம், சாப்பாடு போடு. இது என்ன ஹோட்டலா? வர வர ஓ இஷ்டத்துக்கு வர. வேலை லேட் ஆயிருச்சு. இருந்ததெல்லாம் சிங்காரம் வீட்ல விருந்தாளி வந்திருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான். இது என்ன மீன் குழம்பா? ரொம்ப பசிக்குது தங்கம். இதோ நிக்குத பூமு மாடு, அதுகிட்ட வடை பாயசத்தோட எடுப்பு சாப்பாடு இருக்கான், போய் சாப்பிட்டுக்க. ராத்திரி நான் அதுக்கு ஆக்கி போட்டுக்கிறேன். வேண்டாண்ணே, சொன்ன சொன்ன. யோ, உனக்கு தான் ராத்திரி வச்சு கொட்டுறான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் சொன்னா கேளுங்க. பசியா? அகோர பசியா? சொன்னா கேளுங்க, விடுங்க அண்ணே. குடியா? விடுங்க அண்ணே, விடுங்க அண்ணே. அட பாவி மனுஷா, வெறும் பாத்திரத்தை வச்சுட்டா இவ்வளவு நேரம் ஏன் போட்டுட்டு இருந்த? பட்னியா? கையில காசு இல்ல. வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தா சிங்காரத்து கையில குடுக்காம ஓ வயித்துல கூட்டியிருப்பேன்ல. அட விடு தங்கம், இந்த ஆள் எப்பவுமே இப்படித்தான். மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்ல மாட்டான், எல்லாத்துலயுமே லேட்டு. தங்கம், இது என்ன நீ சாப்பிட்ட எச்சலையா? அச்சி, காக்காய்க்கு சோறு வச்ச மாதிரி வச்சிருக்கிறிய. அரிசி விக்கிற விலையில அன்னதானம் வேற. போதுங்க போதுங்க. வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதயா, நல்லா தின்னு. தங்கம், இன்னும் கொஞ்சம் சோறு போன. ரொம்ப தின்னாத, அளவோட தின்னு. வளமோட வாழுங்க, குடும்ப கட்டுப்பாடு வீடுது. ஏன்பா அவ்வளவு சாப்பிடுற? நீதான் போதும் போதும்னு சொன்னீங்க. கொண்டாங்க கொண்டாங்க. மாமோய், நீ தின்னையில யாரு எடுப்பாங்க? நீதான். அட இடியா, நீ வையா. வேண்டாங்க, நானே எடுக்கிறேன். அட போய என்ன? இவன் ஒட்டுறானா இல்ல இவன் ஒட்டுறானா? யாரு ஒட்டுறாங்கன்னே தெரியலையே. ஏன் சேது கண்கலங்கிற? குழம்புல காரம் ஜாஸ்தியா? இல்ல, ஒருவேளை சோத்துக்காக இவ்வளவு திட்டு வாங்கணுமா? நேரத்தோட நான் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா வேலை கிடைச்சிருக்கும்ல. சரி, இனிமே நீ இந்த சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி கவலையே படாத. என்கிட்ட கைவசம் ஒரு நல்ல ஐடியா இருக்கு. விடியா விடியா என்ன? உன் மீசையை நான் வெட்டாம விட மாட்டேன். விடியா விடியா என்ன? இரவல் ட்ரெஸ் வர மாட்டி விட்டு மீசை வர வெட்டுறீங்களா? சொல்லாட்டி எல்லாத்தையும் கரண்ட் எரிஞ்சிருவேன். கழட்டிடாத. என்கிட்ட கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க லிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போவோம். உன்னை மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். மாப்பிள்ளையா? ஆமா, பொண்ணுங்க வீட்டுல வகை வகையா டிபன் திம்போம். உன் டிபன் கேர்லயே ரொப்பிக்குவோம். ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துருவோம். எப்படி நம்ம ஐடியா? இவ்வளவு மோசமான ஐடியாவை சொல்றீங்களே, தப்பு இல்லையா? டேய் நாயனா, நீயாவது புத்திய கொஞ்சம் ஊதியா? சேது, ஏழைங்கள்ல ரெண்டு ரகம். ஒண்ணு ஏழையா பிறந்துட்டோம்னு சொல்லி நொந்து போறது. இன்னொன்னு ஏழையா பிறந்தா என்ன, எப்படியாவது முன்னேறணும்னு சபதம் போட்டு முன்னேறது. இதுல நீ ரெண்டாவது ரகமா இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு நல்ல வழி சொல்றது. எனக்கு பயமா இருக்கு. பயந்தவன் எதையுமே சாதிக்க முடியாது. நான் சொல்றத நல்லா நீ கேட்டுக்க. இப்ப நீ படிச்சது பிஏ. ஐயோ ஐயோ இல்ல, பிஏ. நான் படிச்சதே 10வது. அது பத்தாது. பொய் சொன்னாதான் பெரிய மனுஷன் அப்படி. மத்தியில அவுத்து விடு. எத? இங்கிலீஷ. இங்கிலீஷா? எனக்கு இங்கிலீஷே வராதே. அதனால தான் பேச சொல்றேன். நான் அந்த காலத்து 5ஆம் கிளாஸ், இந்த காலத்துல எம்ஏ பிஏ படிச்சிருக்கிறாங்களே, அவங்கள கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். அத இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்ல சொல்லு. நான் சொல்றேன், கல்யாணம் ஆகாத கேரளே. என்ன விரலா? கேல் கேல். ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? பொண்ணு கீழே ஸ்டாண்டு. மேலே பக்கெட்டா? கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங். எப்படி? இவர்தான் தேங்காய் தியாகராஜன், பெரிய தேங்காய் மணி. பொண்ணுக்கு அப்பா. வரும்போது வெளியே பாத்துட்டேன்.
எதை தேங்காயவா? தேங்காய் இல்லாமனு போர்டுல எழுதி இருந்தது. ஆமா சார் யாரு? புளியம்பட்டி வெட்டுசாமி. புளியம்பட்டி வெட்டுச்சாமியா? வெளியில கலராட்டுங்க. அது சரி, அம்மா எங்க? டேய், அவங்க அம்மாவை ஏன் கேட்ட? அவங்க அம்மா எனக்கு இருக்குங்க. அவங்க சம்சாரத்தை கேட்டா இன்னும் விக்கி விக்கி ஆயிடுங்க. ஏன் சம்சாரத்தை கேட்டா அழமாட்டாங்களா? ஏங்க இந்த விக்கு விக்கிறீங்க? டீ குடிச்சு. என்னது, டீ குடிச்சிட்டாங்களா? அந்த அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? சுத்த அவஸ்தகத்தாளா இருக்கியா? டீ குடிக்கல, டீ குடிச்சு விக்கி செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோழிக்கு நான் தான் வளர்க்கிறேன். ஏங்க பெறான்றீங்க? கொய்யாக்கா கேட்டா கொய்யாக்கா, நெல்லிக்காய் கேட்டா நெல்லிக்காய், பாவக்கா கேட்டா பாவக்கா, இப்படி இனிப்பையோ கசப்பையோ கலந்து கலந்து என் குழந்தைய வளர்த்தையா. ஆமா மாப்பிள்ளைங்க. வெளியில செருப்பு தைக்கிறாரு. இந்த செருப்பை தைக்கவே முடியாது. சரி நீயே வச்சுக்க. எவ்வளவு கொடுப்ப? 1 ரூபாய். 1.5 ரூபா கொடு. 1 ரூபாய். ஒரு 1.25 கொடுப்பா. 90 பைசா. சரி சரி 1 ரூபா கொடு. மாப்பிள வர்றாரு. வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. வணக்கம். உட்கார். அப்பா, இதுதான் உட்காருன்னு பேரு. உங்க ஊர்ல அப்படியா? எல்லா ஊர்லயும் அப்படித்தான். ஆமா, மாப்பிளுடைய பேருட? சரி. சேரா. சேது. சேத்து. சேத்து அருமையான பேர். சேத்து என்ன சேர்த்து வச்சிருக்கிறார்? 1 ரூபா தேரம். ஐயோ, வெறும் 1 ரூபாயா? இன்னும் பெரிய ரூபா. 1000 ரூபாயா? 1000மா? இன்னும் பெருசு. 1,00,000 ரூபாயா? ஆமா. அப்போ என் மாப்பிள்ளை லட்சாதிபதி. மாப்பிள்ளை எங்க உத்தியோகம் பார்க்கிறார்? அரசாங்கத்துல சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனதா இருக்கார். ஐயோ, That means அதாவது small deviations overseas. சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனர். சஞ்சாசி, இவ்வளவு பெரிய ஆபீசரை எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டு வந்ததுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியலப்பா. ஏண்டா 10 பைசா பெறாத பயில கூட என் பொண்ணை பார்த்துட்டு ஓசியில காபி டிஃபன் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடறானுங்க. பேமாடி போட்டுங்க. உங்க வீட்டு டிபன் தூண்டுறதுக்காக நாங்க வரல. வரும்போதே ஹோட்டல்ல லைட்டா டிபன் துணி தான் வருவாங்க. காரியத்தை கெடுத்து போடாதடா. ஏன்? அதை இங்க நீ சொல்லணுமா? அது சரி, நீ ஊடி. என்ன கசமுசா? வெறும் கசமுசா? அவன் கிடைக்கிறான் விடுங்க. கத்திரிக்கோள் பையன் வர்றப்ப மாப்பிள்ளை என்ன சொன்னாரு தெரியுமா? பொண்ணு ஏழையா இருக்கணும்னு சொன்னார். அது அவரோட நல்ல குணம். நாட்டுடைய வறுமையை தெரிஞ்சு வச்சிருக்காரியா? அது மட்டுமா, பொண்ணை கூட பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என் பொண்ணு குழந்தையாவே வளர்த்துட்டேன். வாயில வரல வச்சுக்கிட்டு சப்புது. ஏங்க இன்னுமா உங்க பொண்ணு வரல சப்புது? அவ வரல, அவ சப்புறா. உனக்கு என்ன? இன்னைக்கு என்ன டிஃபன்? தேங்காய் அல்வா, தேங்காய் சாதம், தேங்காய் குருமா, தேங்காய் பச்சடி, தேங்காய் சொய்யா, தேங்காய் ஜிலேபி, சோமா, தேங்காய் சோமா. ஆஹா, இந்த ஒண்ணு போதுமே. இன்னைக்கு ஒரு அள்ளு அள்ளு அப்படியே ஜமாயிச்சு போடுறான். என்னது டிஃபன் கேரியர் வளைஞ்சு விரிஞ்சிருக்கு. சாப்பாடு கனமா வச்சு வளைஞ்சு விரிஞ்சு போச்சு. ஓ, சாப்பாடு வச்சா? ஆமா, இதை ஏங்க கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள பாட்டி கூடவே இருக்கிறாங்க. சமைச்சு போட்டுதான் தினம் மாப்பிள ஆபீஸ் போவாரு. இன்னைக்கு இங்க வந்துட்டோம். 1 2 3 4 5. என்னங்க என்றீங்க? மொத்தம் 6 ஐட்டம் ஆச்சு. 5 கிண்ணந்தாள் இருக்குது. தேங்காய் சோமாசை எதுல வைப்ப? இதோ கொண்டாந்துட்டேனே. எங்க பொறுக்கிடுது? அவனை கேளுங்க, அவன் தான் பொறுக்கிட்டு வந்தான். நாளைக்கு பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். பொருத்தம் பார்த்து மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனிங்க. உங்க பாட்டி பிரியமா சாப்பிடும்னு சொன்னீங்க. நிறைய டிஃபன் கொண்டாந்துருக்கேன். டிபன் சாப்பிடுவேங்க. எதுக்கு இத்தனை ஐட்டம் எல்லாம் பண்றீங்க? என்னங்க, ஒரு பொண்ணுக்கு மாப்பிளை அமையறதுன்னா அவ்வளவு சுலபமாங்க? அது சரிங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்து தர்றேன். இன்னைக்கு கொண்டாடலீங்களா? இல்லீங்க. அடடே வாமா. யாருங்க? பால்காரி தங்கம். வயிற்ற கலங்குது சார். என்னங்க இது? சார்,
எனக்கு வயிற்ற கலக்குதுங்க. ஐயோ 2 பேருக்கு ஒரே நேரத்துல கலக்குது. ஆமாங்க. அதுல ஒரு சிக்கலுங்க. என்னங்க? எங்க வீட்டுல ஒரே கக்குஸ் தாங்க இருக்கு. நாங்க எப்பவுமே 2 பேரும் ஒரே கக்கத்துல தான் போவோம். அப்ப அதுல சிரமமே இல்ல. போங்க சீக்கிரம். ஐயோ வாங்க வாங்க சீக்கிரமா அங்க போவோம். வாங்க. தண்ணி இருக்குதா பாத்துக்கங்க. பேப்பர் தான் இருக்கா? எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். வாங்க வாங்க. வக்கீல் சார், வாதங்க வா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கமலாக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்காரா? என்ன வேலை பாக்குறாரு? பேங்க்ல வாட்ச்மேன். மேனேஜர். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். வரதட்சணையே வேண்டாட்டார். கமலா நல்ல மனசுக்கு ம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமா, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளையும் அவர் சிநேகிதரும் பாத்ரூம்ல இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே பாத்ரூம் தானே? ஒரே பாத்ரூம் தான். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு ஒத்துமை. அப்படியா? மாப்பிள்ளை சார், சீக்கிரம் வாங்க. உங்களை ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன். என்ன இப்படி மாட்ட வச்சிட்டீங்களே, இப்ப என்ன பண்றது? இது வெளிய போனா வெளியில காவா வரும், அது வெளிய நீங்கி போயிருவோம். மூடியா வாய. வாங்க சார், எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வாங்க சார். பஜாரி இன்னைக்கு பிரட்டி எடுக்க போறான். வேற வழி இல்ல, வாங்கிக்குவான். மூஞ்ச மறைச்சுக்க. முன்னால போ. இவர்தாம்மா மாப்பிள. திறந்து காட்டுங்க முகத்தை. பார்க்கணும்னு ஆசைப்படுதுல்ல. என்ன மாப்பிள்ளை இப்படி வைக்கப்படுறாரு? புது மாப்பிள பாரு. நாங்க வர்றோங்க. வாமா மாப்பிள. மாப்பிள சன்னியாசி, என்ன டிஃபனை விட்டுட்டு போறீங்க? இந்தாங்க. வக்கீல் சார், என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். நில்லுங்க. உங்க மூஞ்சிகளுக்கு முக்காடு வேறையா? வீட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். ஏயா, பேங்க்ல மேனேஜரா? மாசம் 2000 ரூபாய் சம்பளமா? ஓசியில டிஃபனை கேரியர் ஒப்பிக்கிறீங்களே. ஏயா, கல்யாணம் ஆகாத பொண்ணை ஏமாத்தி இப்படி சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்ப இல்ல, ஆரம்பத்திலேயே சொன்னேன் வேண்டான்னு. ஓஹோ, இந்த மண்டவுக்கு நீதான் வாத்தியாரா? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் முட்டியா? இப்ப என்ன நடந்துச்சு? இந்த குதி குதிக்கிற? நாங்க எந்த பொண்ணையாவது கற்பழிச்சோமா? இல்ல இல்ல கல்யாணம் பண்ணிட்டோமா? இந்த பாரு, உலகத்துல எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்கிற ஒரே வாத்தியாரு வறுமைதான். அந்த வறுமை வந்துட்டா நல்லவனும் கெட்டவன் ஆயிடுறான். வறுமை என்ன? யோகியனா வாழக்கூடாதுன்னு இருக்கா? யோகியனா வாழ்றவனுக்கு அதிர்ஷ்டம் எப்பயாவது வரும், அயோக்கியனா வாழ்றவனுக்கு அடிக்கடி வரும். கேட்டுக்கையா? கேட்டுக்க, அவன் என் தங்கச்சி பேசுறா. கண்ணு குட்டி பண்ணி குட்டியோட சேர்ந்தா இதையா கதி? ஏயா, செஞ்ச தப்புக்கு வருத்தப்படாம அதை நியாயம் அடாவடித்தனை பண்றிய? என்ன உளற? இப்ப சேதுவுக்கு வரதட்சணை கொடுக்க சொல்லு. அவன் பார்த்த அத்தனை பொண்ணை ஒரே மேடையில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ண சொல்றேன். வரதட்சணையா? எதுக்குயா? கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் எதுக்குயா? ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா இருக்க. ஏயா, ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட ஒன்னா இருக்க காசு வாங்கினா அதுக்கு பேரு விபச்சாரம். ஆனா ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட காசு வாங்கினா அதுக்கு பேரு கல்யாணமா? அது டெம்பரவரி, இது பர்மனன்ட். உன் மூஞ்சில காரி துப்ப. நீ பார்த்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாணிய கரைச்சு உன்னை விளக்கு மாத்தல அடிக்க சொல்ற. நிறுத்து, என்ன ரொம்ப ஓவரா போற? மரியாதை பேசு. உனக்கு மரியாதை வேறையா? எங்க போற? விளக்கு மாதிரி எடுத்து வரவா? நீ நல்லா இருக்கிறவங்கள நாசமாக்கிடுவேன். போயா வெளிய. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அதுவும் என் சொந்த அத்தை பொண்ணு, இத்தனை காலமா துணையா இருந்தனே, என்னையா போக சொல்ற? யாரா இருந்தாலும் எனக்கு நியாயம் நியாயம் தான். போ வெளிய. போல. சரி. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, மனச மயக்குது, சுகமும் கிடைக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே நீயே கதையே கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மறைந்திருந்தே பார்க்கும் மரமல்ல
ஹலோ மைக் டெஸ்டிங் ஹலோ 1 2 3 4 5 6 7 8 பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அப்பா என்னம்மா இத்தனை நாளா மூடி கிடந்த சவுண்ட் சர்வீஸ் கடையை யாரோ திறந்திருக்காங்க. நான் என்னென்ன செய்யறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்கான்பா. அவ்வளவு பாட்டா வச்சிருக்கான்? கல்யாணமா கருமாதியா அணுகுவீர் தங்கம் சவுண்ட் சர்வீஸ். கச்சேரியா நாடகமா அணுகுவீர் தங்கம் சவுண்ட் சர்வீஸ். அரசியலா காது குத்தலா அணுகுவீர் தங்கம் சவுண்ட் சர்வீஸ். தங்கம் சவுண்ட் சர்வீஸ். தங்கம் சவுண்ட் சர்வீஸ். அப்பா ஆ, ஆள் யாருன்னு தெரியுதா? யாரு? அன்னைக்கு என்ன பெண் பார்க்க வந்துட்டு தங்கத்தை பார்த்த உடனே ஓடி ஒளிஞ்சானே அந்த ஆள் தான். அவனா? பிள்ளைச்சாமி வக்கீல பாக்க போலாமா? ஓவா சார் 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 இல்ல, நாங்க 2 பேரும் கூப்பிட்டோம்ல, அப்புறம் நீ என்ன தனியா ஒரு சாரு? நம்ம வாழ்க்கை முழுக்க ரெட்ட நாயன வாய்ச்சு பழக்கமாயிடுச்சு. முதல்ல சன்னியாசோட வாய்ச்சேன், இப்ப இவரோட வாசிக்கிறேன். என்ன பண்றது? வாங்க வாங்க. என்ன ஸ்வீட்டும் கையுமா வந்திருக்கிறீங்க? 3 பேருக்கும் மொத்தமா குழந்தை பிறந்திருக்கா? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு இவங்க சம்சாரம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னாருங்க. தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன விஷயம்? ஐயா, தங்கம் சமுட்டு சர்வீஸ்னு தம்பி எதுக்கு கடை வச்சிருக்கு? அதுக்கு உங்க மாதிரி பெரியவங்களை பார்க்கணும்ல, அதுக்கு தான். தம்பி பேரு சேதுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். அடடே, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏந்திரிப்பா. இந்த பாரு, என் மனச பாதிக்கிற பழைய விஷயங்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. எதுக்கு மன்னிக்கணும்? அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க சார். ஆஹா, ஐயா ஒன்னே ஒன்னு எடுங்க, பக்கத்து வீட்டுக்குலாம் கொடுக்கணும். ஒண்ணா? நீங்களே எடுத்துக்கங்க. அப்பா ஆ, கடை ரொம்ப நாளா மூடியே கிடந்தது. பழைய ஸ்வீட்ன்றியா? நான் அதுக்கு சொல்லல. ஆ, ரொம்ப நாளா மூடி கிடந்த கடையை திறந்திருக்காங்க. பழைய ஆளு மாதிரி கடையை நடத்தாம ஒழுங்கா நடத்த சொல்லுங்க. அதெல்லாம் நடந்துக்குவான். அவனுக்கு என்ன அறிவில்ல என்ன? இனிமே எந்த தப்பா பண்ண மாட்டேன் சார். பழச மறந்துருங்க சார். நான் வரேன் சார். ஆ, கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும். கையோடு உறவாட வேண்டும். கண்ணங்களில் இடம் பதம் காலங்கள் வாழ்க. கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சுட்டு தான் வரேன். கோலத்தை போட்டு மனசை புரிய வைக்கிறாங்க போட்டிருக்கு. இந்நேரம் எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நான் ஒரு மாதிரியான செட்டப் பண்ணிருப்பேன். இது சீக்கிரம் இஸ்திரி போட்டு கொடுங்க. சரிம்மா. பாத்தியா, பச்சை ஜாக்கெட்டு ரயிலுக்கு பச்சை கொடி காட்டுற மாதிரி சிக்னல். நான் சொல்றபடி காதல் கடுதாசி எழுது. அந்த பச்சை ஜாக்கெட்டுக்குள்ள வச்சு விட்டுறலாம். பேப்பர் எடு, பேனா எடு, வா. வெள்ளச்சாமி ஐயா, இந்த துணியெல்லாம் இஸ்திரி போட்டு அம்மா கிட்ட கொடுத்துரு. சரியா? என்ன? சரி, எழுதியாச்சு. ரப்பர் ஸ்டாம்ப குத்து. ரப்பர் ஸ்டாம்ப் எதுக்கு? நம்ம கடையில ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வேணாமா? சீக்கிரம் குத்து. வெரி குட், இது போதும். இது என்னது இல்லையே? ஆமா, இது இன்ஸ்பெக்டர் சம்சாரத்து ஜாக்கெட்டு. 2 ஒரே கலரு. அத மாறி போச்சு. இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். ஏண்டா டேய், ஏண்டா என் பொண்டாட்டிக்கா காதல் கடுதாசி எழுதுற? உனக்கு என்ன திமிர் இருக்கும்? என்னப்பா என்னப்பா? முதல்ல அந்த ஜாக்கெட்ல இருக்க லெட்டர் கொண்டு வந்து கொடு. கவலைப்படாத, இப்பவே போய் எடுத்து வந்துடுறேன்.
கொலையா கொள்ளையா, திருட்டா மோசடியா, எதுவானாலும் வக்கீல் வரதராஜனை அணுகவும். அவர் பகலில் பறக்கும் அவ்வா, ஹைகோர்ட்டின் அணுகுண்டு. எதிரிகளின் இடி முழக்கம். தொடர்ந்து 2 கேஸ்கள் கொடுத்தால் ஒரு கேஸ் இனாம். கோர்ட் விடுமுறை வரைக்கும் தான் இந்த சலுகை. ஏன்பா ஆ? சேது ஒரு சைக்கிள் வச்சிருக்காருல்ல, ஆமா, அவனை கொண்டு போய் உன் ஆபீஸ்ல விட்டுட்டு வர சொல்லட்டுமா? கேட்டு பாருங்களேன். சேது, இதோ வந்துடுறேன் சார். என்ன சார்? எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க சார். என் மக இன்னைக்கு தான் முத ஆபீஸுக்கு வேலைக்கு போறான். பஸ் ஆட்டோ எல்லாம் ஸ்ட்ரைக்கா. அதனால உன் சைக்கிள்ல கொஞ்சம் விட்டு வர முடியுமா? அதுக்கு என்ன சார்? சிங்காரம், கமலா சைக்கிள்ல கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டு வா. ஆமா, வர்ற சனசெல்லாம் விட்டுரு. சார், நான் போய் விட்டுட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா குறைஞ்சது ஒரு வருஷம் உரைச்சிக்கலாம்ல. அப்படியா? அப்ப நானே போறேன். மல்லியப்பூ காட்டோரம் பூ பறிக்க போறேண்டி, மல்லியப்பூ காட்டோரம் பூ பறிக்க போறேண்டி, பூ பறிச்ச கையால் நானே மாலை கட்டி வாரேண்டி, பூ பறிச்ச கையால் நானே மாலை கட்டி வாரேண்டி. மேளம் கெட்டி மேளம் கொட்டும் காலம் வர வேணும், முடிச்சு 3 முடிச்சு பட்டு கழுத்தில் இட வேணும். அடுத்து என்ன நடக்கும் அதுதான் ரொம்ப இனிக்கும். மாவெடுத்து பூக்கோலம் பொட்ட புள்ள நீதாண்டி, மனசுக்குள்ள கோலம் போட நான் இருக்கேன் வாயிண்டே. ஹொய்னா 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 ஹொய்னா. நிறுத்துங்க, ஆபீஸ் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். சாயங்காலம் 5 மணி வரைக்குமா? ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்து கூட்டிட்டு போறேன். டேய் சிங்காரம், நான் தான் பெரிய தண்ணி வண்டின்னு நினைச்சேன். நீ என்னை விட பெரிய பீப்பாயா இருக்கிறியடா. ஏன்டா மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னு குடிக்கிற? அண்ணன் முன்னால வந்து நின்னு குடி. அண்ணன் முன்னாடி குடிச்ச மரியாதை இல்லைண்ணே. இது ரொம்ப மரியாதையா? என்ன இப்படி பகல்லையே குடிக்கிறீங்க? ராத்திரில கிடைக்கிறது இல்ல, அதனாலதான். குடிச்சா உடம்பு கெட்டு போகும்னே. நீ குடிச்சா உன் உடம்பு கெட்டு போகாதா? மண்டையில மயிர் இல்லன்னா மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதா? டேய், நான் யாரு? புரோக்கரு, சன்னியாசி. அவன் யாரு? எவ்வள எவ்வளா? ஐயோ, பேர் சொன்னா தானே வரீங்க. தங்கம், உங்க அத்தை பொண்ணு என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த தகர போட்டிக்காரன டாவ் அடிக்கிறான். செய்யலாமாடாத? தப்பு தானே. புறம்போக்கு நாயே, நன்றி கெட்ட நாயே, செருப்பால் அடிப்பேன். ஐயா. நில்லு, ஓடாத. டேய், நில்லா. உங்க சாராயத்தை வாந்தி எடுத்தாலும் கொடுத்துறேன். விட்டு நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கி குடிச்சுடாடா. காதலுக்காக குடிச்சு குடிச்சு செத்தாரு யாரு? எங்க அண்ணன் தேவதாஸ். நான் காதலுக்காக குடிச்சு குடிச்சு வெட்டுவேன், ஐயா. குத்துவேன், ஐயா. கத்துவேன். சிக்கு சிக்கு சான் கண்ணாடி, சிங்கார கண்ணாடி, சிக்கு சிக்குச்சான் கண்ணாடி, சிங்கார கண்ணாடி, தென்னங்கேத்து தென்றல் காத்து ஜில்லுங்குது முன்னாடி. சிக்கு சிக்கு சான் கண்ணாடி, சிங்கார கண்ணாடி, தென்னங்கீத்து தென்றல் காத்து ஜில்லுங்குது முன்னாடி.
தேர்தல்ல நிக்க போறேன் செல்ல ராணி, தெருவெல்லாம் வாங்க போறேன் லஞ்சம் வாங்கி, இளவரசி தங்கம் மேலே அபிஷேகந்தான், இனிமேல சன்னியாசிக்கு சந்தோஷந்தான். ஜிகு ஜிகுச்சான் கண்ணாடி சிங்கார கண்ணாடி, என்னங்கேத்து தென்றல் காத்து ஜில்லுங்குது முன்னாடி. அம்பு ராமவிட்ட அம்பு, அப்பம் பேரு ஜம்பு ஐயனார நம்பு. சிக்கு சிக்குச்சான் கண்ணாடி சிங்கார கண்ணாடி, ஜிகு ஜிகுச்சான் கண்ணாடி சிங்கார கண்ணாடி, தென்னங்கேத்து தென்றல் காத்து ஜில்லுங்குது முன்னாடி. சேதுன்னு நினைச்சியா? நான் ஏன் இங்க வந்தேன்னா, தங்கம் உன்னை பத்தி அந்த பால்கார ரவுடி தப்பா பேசினாலாமே, என்னால தாங்கிக்க முடியல. அவனை கை வேற கால் வேறைய வெட்டத்த அருவாளோட புறப்பட்டேன். இன்னும் என் மேல கோவமா என்னை வீட்டை விட்டே விரட்டிட்டேன். காரணம், நான் வீடு வீடா போய் பொண்ணு பார்த்து சாப்பிட்டு வந்தேங்கிற ஒரே தப்புக்காக. அந்த தப்பு நான் ஏன் செஞ்சேன்? எனக்காக செய்யல, பாவம் சேதுவோட பசி கொடுமையை தீர்க்கிறதுக்காக. நான் உன் மேல வச்சிருக்கிற ஆசை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா நீ சேது மேலதான் ஆசை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் கோபப்படல, ஆத்திரப்படல. நீ ஆசை வச்சோம் சேது இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கானே, அதான் ஏன்னு எனக்கு புரியல. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போறேன். உன்னை கேவலமா பேசின அந்த பையனை துண்டு துண்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டா, என் தங்கத்தை கல்யாண பொண்ணா பாக்கணும்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை உன் கல்யாணத்துக்கு முன்னாலதான் செத்து போயிட்டேன்னா, என் சமாதியில வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடணும். அந்த சந்தோஷமே இந்த ஜென்மத்துக்கு போதும். நில்லியா, இந்த தாலியை என் கழுத்துல கட்டியா? தங்கம், சேது பாவம். இத்தனை நாள் அந்த மனுஷனை நம்பிட்டு இருந்தேன். அது வெறும் பகல் கனவுன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். தாலியை கட்டு, கட்டு.
எங்கேயா போற? என்ன பண்றது, நேரத்தோட இதையும் செய்ய தெரியாத முட்டாளுக்கு விதி கொடுத்த தண்டனை இது. இந்தாங்க கடைசாவி. எங்க ஊருக்கு போறப்ப ரயிலுக்கு நேரமாச்சு, அதையாவது நேரத்தோட பிடிக்கிறேன்.